ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தினமும் எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி செய்கிறது உடம்புக்கு நல்லதுன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உடற்பயிற்சின்றது உடல் அதுக்கப்புறம் மனசு ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு சிறந்த தேர்வு அமைதினே சொல்லலாம். அதன்படி தினந்தோறும் முறையான உடற்பயிற்சி செய்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஆனால் சரியான முறையில் உடற்பயிற்சி செய்கிறதன் மூலமாக மட்டுமே ஒருத்தர் நல்ல பலனை பெற முடியும். அதுபோல் தினமும் ஒருத்தர் அவங்களோட திறனுக்கு மேலே உடற்பயிற்சி செய்கிறது உடலுக்கு தீங்கு கூட விளைவிக்கலாம். ஆமாங்க, பலரும் தங்களோட உடலை விரைவாக கட்டி எழுப்புறதுக்கு, அதாவது கட்டுக்கோப்பாக மாற்றணும், ஃபிட்டாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதிகப்படியான உடற்பயிற்சி அப்புறம் அதிகப்படியான வெயிட்டை தூக்கி உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இது உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு பதிலாக தீங்கை கூட விளைவிக்கலாம். இந்த சூழ்நிலையில் ஒருத்தர் எவ்வளோ நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தானாலும் உடலோட திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடற்பயிற்சி செய்யணும். ஒவ்வொருத்தரோட உடல் திறன் உடல் நலனுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சியோட அளவு மாறுபடுதுன்னே சொல்லலாம். அதன்படி ஒரு சராசரியான நபர் தினமும் 45லேருந்து 60 நிமிஷம் வரை உடற்பயிற்சி செய்கிறது போதுமானது. இதுதான் உடற்பயிற்சிக்கான சிறந்த நேரமாகவும் சொல்கிறாங்க. இது தவிர உடற்பயிற்சியோட நேரம் உடற்பயிற்சியோட வகைகளை பொறுத்து தீவிரமான உடற்பயிற்சி அதிக நேரம் செய்கிறது தடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஏன் தினமும் உடற்பயிற்சி செய்யணும்னு கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வழக்கமாக உடற்பயிற்சி செய்கிறதுன்றது ரொம்ப நாளாக சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு உதவுது. உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குது. குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே உடற்பயிற்சி செய்யறது கற்றுக் கொடுக்கறது மூலிமா உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நல்லா சீராக ஆரோக்கியமாக வலுவாக இருக்கும். இது பிற்காலத்தில் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். உடற்பயிற்சி செய்வதன் மூலிமா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறைவாக வச்சுக்க முடியும். இன்சுலின் வந்து சிறப்பாக செயல்பட வைக்க முடியும். இது வளர்சிதை மாற்ற நோய்க்குறி அப்புறம் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படுறதுக்கான அபாயத்தையும் குறைக்கும். ரொம்ப நேரம் உடற்பயிற்சி செய்கிறதுன்றது இது மூலமாக நல்ல சீரான தூக்கத்தை பெற முடியும். உடற்பயிற்சி செய்கிறதுன்றது மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்த உதவுது. சிந்தனை திறனை அதிகரிக்க உதவுது. உடற்பயிற்சியின் போது வெளியிடப்படும் ஹார்மோன் வந்து நல்ல மனநிலையை மேம்படுத்துது. கூடுதலாக இதை மன அழுத்தத்தை சமாளிக்கக்கூடிய பதட்டம், மனச்சோர்வு மாதிரியான அபாயத்தை குறைக்க உதவுது. இந்த மாதிரி தினமும் உடற்பயிற்சி செய்வது மூலிமா உடம்பை நம்ம கட்டுக்கோப்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஆனால் ஒருத்தர் தீவிரமாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தார்னா அது அவரோட உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு பதிலாக தீங்கை தான் விளைவிக்குது. எந்த ஒரு செயலையுமே அளவுக்கு அதிகமாக செய்யும்போது அது உடலுக்கு கெடுதலை தான் விளைவிக்குது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சியை சரியான அளவில் செய்கிறீங்களான்றதை மானிட்டர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக செய்கிறீங்களான்றதையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஜிம் சார்ந்த அதுக்கப்புறம் அழகு சார்ந்த நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ நான் அது மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்ம சேனலை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸாக கிடச்சிருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.